குடியரசுத் தலைவரோ அல்லது மாநில ஆளுநர்களோ அவர்களுடைய இஷ்டத்துக்கு விம்சி அண்ட் ஃபேன்சி அவர்கள் வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. அப்படி தட்டி கழிக்க அதிகாரத்தை கொண்டு எங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று நினைப்பார்களேனால் அப்பொழுது அதனால் பாதிக்கப்பட்ட அரசு நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடலாம் என்று இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியல் கிடைத்த அந்த சாதகமான தீர்ப்பு என்பது இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு ஏதும் கிடையாது. ஒரே விடயம், கால நிர்ணயத்தை உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியாது. அது ஆளுநருக்காகட்டும் குடியரசுத் தலைவருக்காகட்டும் நிர்ணயிக்க முடியாது. ஒரு ஆளுநராகப்பட்டவர் ஒரு அரசினுடைய ஒரு அங்கம் தானே தவிர அவர் தனித்து முடிவெடுத்து செயல்பட அதிகாரம் இல்லை என்பதனை இன்றைய தீர்ப்பிலும் இந்திய உச்சநீதிமன்றம் திட்ட தெளிவாக்கிவிட்டது. வணக்கம் தோழர்களே, ரூசர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மாநில அரசு அதனுடைய சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ள சட்ட வரைவுகளை, மசோதாக்களை ஆளுநருக்கு அனுப்பி வைத்து அதன் மீது ஆளுநர் உரிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவருக்கு கால வரையறையை நிர்ணயிக்கவோ அல்லது அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட மசோதாவை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்ட பிறகு அதன் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் காலதாமதம் செய்யும் போது அவர் ஒரு காலகட்டத்திற்குள் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு டைம் லிமிட் நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை என்று இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி BR கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், PS நரசிம்மா, AS சந்துர்கர் ஆகியோர் கொண்ட அமர்வு அரசமைப்பு சட்டப்பிரிவு 143 படி குடியரசுத் தலைவர் கேட்ட ஒரு விளக்கத்தை இன்று விரிவாக தந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக அரசு தொடுத்த வழக்கில் தமிழக அரசு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்த பல மசோதாக்கள் கிடப்பிலேயே வைத்திருந்தார் ஆளுநர் RN ரவி. அவற்றில் சில மசோதாக்களை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். அவரும் முடிவெடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு அரசு தொடுத்த அந்த வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கால வரையறையை நிர்ணயித்தது. 1 மாதத்திற்குள் ஆளுநர் முடிவெடுத்து மசோதாவிற்கு ஒன்று அனுப்பி வைக்க வேண்டும், அல்லது ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று 1 மாத காலகட்டமும், அவ்வாறு அனுப்பப்பட்ட மசோதாக்களின் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 3 மாதங்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கால நிர்ணயத்தை நிர்ணயித்தது. இதனை எதிர்த்து குடியரசுத் தலைவர் மாளிகை அரசமைப்பு சட்டப்பிரிவு 143 கீழ் கேட்ட விளக்கத்திற்கு இன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய அமர்வு இவ்வாறு பதிலளித்திருக்கிறது. அதில் முக்கியமாக குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், the bench that heard the presidential reference also stated that governors cannot sit on a bill endlessly என்று அது சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் குடியரசுத் தலைவரிடம் வந்த ஒரு சட்ட வரைவு நீண்ட காலமாக அது பதிலளிக்கப்படவில்லை, அப்படியே கிடப்பில் இருக்கிறது என்றால் அப்பொழுது ஒரு மாநில அரசு நீதிமன்றத்தை நாடலாம். அப்பொழுது அது நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்பட்டது தான் என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் காலகட்டத்தை நிர்ணயிக்கவில்லை, ஏனென்றால் அதுக்கு சட்டத்தை அரசமைப்பில் இடமில்லை. அதே நேரத்தில் நீங்கள் அதை போட்டுக்கொண்டு அமர்ந்திடவும் முடியாது என்று திட்டவட்டமாக ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு அமர்வு, 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அரசமைப்பு அமர்வு அது திட்ட தெளிவாக விளக்கியுள்ளது. இது ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்திய ஒன்றிய அரசிற்கு விழுந்த அடி என்று கூறலாம். ஆளுநர்களை வைத்துக்கொண்டு ஒரு மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை அப்படியே வைத்துக்கொண்டு நான் அதை கிடப்பில் போட்டு விட்டேன் என்றால் அது செத்து போனதாகத்தான் அர்த்தம் என்று ஆளுநர் ரவி பலமுறை கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட விளையாட்டுகளுக்கு இதற்கு மேல் இந்திய அரசமைப்பின்படி இடம் இல்லை. ஒன்று, ஒரு ஆளுநர் அவ்வாறு ஒரு மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அதன் மீது கேள்விகள் எழுப்பி திருப்பி அனுப்பலாம். அவ்வாறு அனுப்பக்கூடிய அந்த மசோதாவின் மீது கேள்விகளின் மீது உரிய பதிலை தந்து மீண்டும் அதனை அவருடைய ஒப்புதலுக்கு மாநில அரசு அனுப்புமானால் அவர் அதுக்கு ஒப்புதல் தர வேண்டும். அப்படி அவர் அந்த சட்ட வரையறையை ஏற்க மனம் இல்லை என்றால், அவருடைய முடிவு ஏற்கவில்லை என்றால் அப்பொழுது அதனை உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதில் தாமதமானால் அப்பொழுது அந்த மாநில அரசு நீதிமன்றத்தை நாடலாம் என்று சொல்லியிருக்கிறது. ஆக ஏதோ தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில்
தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த அந்த சாதகமான தீர்ப்பு என்பது இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு ஏதும் கிடையாது. ஒரே விடயம், கால நிர்ணயத்தை உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியாது. அது ஆளுநருக்காகட்டும் குடியரசுத் தலைவருக்காகட்டும் நிர்ணயிக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு ஆளுநராகப்பட்டவர் ஒரு அரசினுடைய ஒரு அங்கம் தானே தவிர அவர் தனித்து முடிவெடுத்து செயல்பட அதிகாரம் இல்லை என்பதனை இன்றைய தீர்ப்பிலும் இந்திய உச்சநீதிமன்றம் திட்டத்தெளிவாக்கிவிட்டது. ஏனென்றால் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மரணத்தின் போது அதில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அனுப்பிய அந்த கருணை மனுக்கள் மீது பல ஆண்டுகளாக முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவர் அலுவலகம் தாமதித்தது. அதை எதிர்த்து அவர்கள் வழக்குப்படும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், அப்பொழுது 2 பேர் கொண்ட அமர்வு தான் நினைக்கிறேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னோம்னா, ஒரு கருணை மனுவின் மீது முடிவெடுப்பதற்கு கூட ஒரு காலகட்டத்திற்குள் முடிவெடுத்திருக்க வேண்டும். நிர்ணயிக்கல, கால வரையறை நிர்ணயிக்கல, ஆனால் முடிவெடுத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஆண்டு கணக்கில் போட்டு வைத்திருப்பது அவர்களினுடைய அந்த அரசமைப்பு ரீதியான வாழ்வுரிமைக்கு எதிரானது என்று சொல்லி அவ்வளவு நாள் தாமதித்ததற்காக மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. அதற்கு பிறகு அவர்கள் அந்த தண்டனையிலிருந்து நீண்ட காலம் சிறையில் இருந்ததனால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது பின் வரலாறு. எனவே எந்த இடத்திலும் குடியரசுத் தலைவரோ அல்லது மாநில ஆளுநர்களோ அவர்களுடைய இஷ்டத்துக்கு விம்சி அண்ட் ஃபேன்சி அவர்கள் வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. அப்படி தட்டி கழிக்க அதிகாரத்தை கொண்டு எங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று நினைப்பார்களேயானால் அப்பொழுது அதனால் பாதிக்கப்பட்ட அரசு நிச்சயமாக நீதிமன்றத்தை நாடலாம் என்று இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை தந்துள்ளது என்பதில் நாம் மகிழ்ச்சி அடையலாம். தோழர்களே, இந்த வழக்கு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இனிவரும் காலங்களில், இதனால் உடனே ஆளுநர்கள்லாம் அப்படியே இதுக்கு மேலே இந்திய ஒன்றிய அரசு சொன்னதுபடிலாம் நடக்க மாட்டாங்க அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைவேற்றக்கூடிய மசோதாவை தூக்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி விட்டு விசாரிப்பாங்க. நீ ஒன்று கோர்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வேலை என்ன? மாநில அரசுகளை இயங்க விடாமல் செய்வது. அதுவும் பாரதிய ஜனதா அல்லாத அரசுகளை அவர்கள் இயங்க விடாமல் செய்வதற்கு ஆளுநரை பயன்படுத்துவார்கள். அது தொடரும். மறுபடியும் நீதிமன்றத்திற்கு தான் போய் நிற்க வேண்டும். அவ்வளவுதான். இதை நாம் புரிந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.